சுதந்திர போராட்ட காலத்தில் கோவை மக்களிடம் வசூலிக்கப்பட்ட திமிர் வரி. தேசத்தின் விடுதலைக்காக போராடியவர்களின் அளப்பரிய வீரத்தையும் தியாகத்தையும் நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் கோவை மண்ணின் பங்கு போற்றத்தக்கது. 1942ஆம் ஆண்டு ஒண்டிபுதூரில் நடந்த காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்துடன் வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானம் முன்வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பல்வேறு போராட்ட திட்டங்கள் கோவையில் தீட்டப்பட்டன. இந்த திட்டங்களை செயல்படுத்த 100க்கும் மேற்பட்ட போராட்ட வீரர்கள் தனித்தனி குழுக்களாக பிரிந்தனர். 1942ஆம் ஆண்டு நீலகிரி மாவட்டம் அருவங்காட்டில் உள்ள ஆங்கிலேய இராணுவ தளவாட தொழிற்சாலையில் இருந்து ஏராளமான வெடி மருந்துகள் போர்க்கருவிகளுடன் சரக்கு ரயில் ஒன்று போத்தனூர் வழியாக ஈரோடு செல்வதாக போராட்ட வீரர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் போராட்டக்காரர்கள் சிந்தாநல்லூர் குளத்தேரி பகுதியில் ஆகஸ்ட் மாதம் 13 தேதி நள்ளிரவில் வெயில் தண்டவாளங்களை தகர்த்தெறிந்தனர். இதையடுத்து அந்த வழியாக அதிகாலை வந்த சரக்கு ரயில் தடம் புரண்டது. ஆனால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. போராட்டக்காரர்களின் அடுத்த இலக்காக இருந்தது சூலூர் விமானப்படை தளம். 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26 தேதி போராட்டக்காரர்கள் விமானப்படை தளத்தில் இருந்த கொட்டகைகள் லாரிகளுக்கு தீ வைத்து கொளுத்தினர். இந்த போராட்டத்தில் 2 ஆங்கிலேயர்கள் கொல்லப்பட்டனர். இது ஆங்கிலேயர்களை அதிர்ச்சி அடைய செய்தது. தகவல் அறிந்து சூலூர் போலீஸ் நிலையத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று போராட்டத்தை முடக்கினர். இதையடுத்து சூலூர், கண்ணம்பாளையம், ஒண்டிபுதூரில் பதுங்கியிருந்த போராட்டக்காரர்கள் ஒவ்வொருவராக போலீசாரால் வேட்டையாடப்பட்டனர். நூற்றுக்கணக்கானோர் மீது வழக்குகள் பதியப்பட்டு கடுங்காவல் தண்டனைகள் வழங்கப்பட்டன. குறிப்பாக விமானப்படை தள சேதத்திற்கு மக்களில் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று ஆங்கிலேய அரசு அறிவித்தது. இந்த இழப்பீடு வழக்கமாக செலுத்தும் வரிகளோடு திமிர் வரி என்று சேர்த்து வசூலிக்கப்பட்டது. இங்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டங்களுக்கு தியாகி என்.ஜி. ராமசாமி முக்கிய பங்கு வகித்தார். இதனால் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். என்.ஜி. ராமசாமி 1912ஆம் ஆண்டு கோவை பீளமேட்டில் பிறந்தார். கோவை மாவட்டத்தின் முதல் சத்தியாகிரகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1937இல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். கோவை பஞ்சாலை தொழிலாளர் சங்கத்தின் நிறுவன தலைவராகவும் விளங்கினார். 1943ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 12 தேதி காலமானார். இவர் மட்டுமின்றி சி. சுப்பிரமணியம், காந்தியின் சுதேசி இயக்கத்துக்கு தூணாக நின்ற கதரையாமுத்து, சுப்ரி என்று அழைக்கப்பட்ட சுப்பிரமணியம், அவினாசி லிங்கம் செட்டியார், ஜி.கே. சுந்தரம், அப்துல் ரஹீம், வெள்ளியங்கிரி கவுண்டர் உள்ளிட்ட கோவை மண்ணின் மைந்தர்கள் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட முக்கிய தியாகிகள் ஆவர்.